சென்னை ஆகஸ்ட் 31 ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வரும் நல்லக்கண்ணு அவர்கள் உடல்நிலையில் முன்னேற்றம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் கடந்த 22ஆம் தேதி சென்னையில் உள்ள தனது வீட்டில் தவறி கீழே விழுந்தார். இதில் அவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அவர் நந்தனத்தில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் உயர் சிகிச்சைக்காக 24ஆம் தேதி சென்னை ராஜீவ்காந்தி அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவருக்கு நோய் எதிர்ப்பு மருந்துகள் கொடுக்கப்பட்டது. இதற்கிடையே 26ஆம் தேதி அவருக்கு செயற்கை சுவாசம் நிறுத்தப்பட்டு இயல்பாக சுவாசிக்க ஆரம்பித்தார். இந்த நிலையில் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வரும் நல்லக்கண்ணு அவர்கள் உடல்நிலை குறித்து முதலமைச்சர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று நலம் விசாரித்தனர். நல்லக்கண்ணுவை டாக்டர் ரவீந்திரநாத் உடன் இருந்து கவனித்து வருகிறார். நல்லக்கண்ணுவின் உடல்நிலை குறித்து அவர் கூறுகையில், செயற்கை சுவாசம் உதவியுடன் அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. சுயநினைவுடன் உள்ளார். சுவாச பிரச்சனைகள் சீராகி வருகிறது. அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் அடைந்துள்ளது என்றார்.